இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒருத்தரை பத்தி விரிவாக பார்க்க போறோம். பல திறமைகளை கொண்ட ஒரு ஆளுமை முனைவர் என். பத்ரி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஆள் ஒரு சூப்பரான டீச்சரா, ஒரு அருமையான எழுத்தாளரா, ஒரு நல்ல பேச்சாளரா, இப்படி எல்லாத்துலயும் பிரகாசிக்க முடியுமா? சாத்தியமா இது? வாங்க, முனைவர் பத்ரியோட வாழ்க்கை பயணத்திலேயே இந்த கேள்விக்கான பதில நாம தேடலாம். முதல்ல அவரோட அடையாளத்தோட ஆணிவேரா இருக்கிற கல்வி பணியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவரோட பயணம் 1970களில் ஒரு செகண்டரி டீச்சரா தான் ஆரம்பிச்சது. ஆனா அவரோட உழைப்புல படிப்படியா உயர்ந்து ஒரு ஹை ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆனாரு. இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ரிட்டையர் ஆன பிறகும் அவர் சும்மா இருக்கல. ஒரு எஜுகேஷனல் காலேஜ்ல பிரின்சிபலா, ரிசர்ச் டைரக்டரான இன்னும் ஒரு 5 வருஷம் தன்னோட கல்வி பணியை தொடர்ந்து இருக்கார். பாத்துக்கோங்களேன். 50 வருஷம் சும்மா இல்லைங்க, அரை நூற்றாண்டு கல்வித்துறைக்கே அவர் கொடுத்த அர்ப்பணிப்பு இது. இது வெறும் நம்பர் கிடையாது, ஒரு தலைமுறையையே உருவாக்கின ஒரு தவம்னு சொல்லலாம். சரி, இவ்வளவு பெரிய பயணத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? அவரோட கல்வி தகுதிகள் தான். அடேங்கப்பா, எஜுகேஷன்லயும் இங்கிலீஷ்லயும் PhD, 4 மாஸ்டர்ஸ் டிகிரி. அது மட்டும் இல்லாம ரொம்ப பெருமை வாய்ந்த NCERT தேசிய விருது, ஹிந்தியில பிரவீன் பட்டம்னு அசத்துறார். இது எல்லாத்துக்கும் மேல பல எம்ஃபில் மாணவர்களுக்கு வழிகாட்டியாவும் இருந்து அடுத்த தலைமுறை அறிஞர்களையும் உருவாக்கியிருக்கார். ஓகே, ஒரு கல்வியாளரா அவரை பார்த்துட்டோம். இப்போ அவரோட இன்னொரு பக்கத்துக்கு போலாம். அவர் ஒரு ஜபர்தஸ்த் எழுத்தாளரும் கூட. 500க்கும் மேல. ஆமாங்க, 500க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், எஜுகேஷன், சோஷியல் ரீஃபார்ம், இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல்னு எல்லாத்தையும் பத்தி எழுதியிருக்காரு. இது சமூகத்தின் மேல அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு காட்டுது இல்லையா? கட்டுரைகள் மட்டும்தான் நினைச்சிங்களா? இல்ல, அவரோட கற்பனை வளத்துக்கு ஒரு சாட்சியா 60 சிறுகதைகளும் எழுதியிருக்காரு. அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அவரோட எழுத்துக்கள் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, தினமணி, அமுத சுரபி, துக்ளக், கல்கி ஆன்லைன்னு தமிழ்நாட்டோட டாப் பத்திரிகைகள்ல வெளிவந்திருக்கு. இதனாலேயே அவருக்கு ஒரு பெரிய ரீடர்ஸ் பேஸ் கிடைச்சது. அவரோட எழுத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன தெரியுமா? அவர் 2 முக்கியமான தலைமுறைகளை ஒன்னா இணைக்கிறார். ஒரு பக்கம் யூதர்களுக்கு வழிகாட்டி அவங்களோட வெற்றிக்கு ஹெல்ப் பண்றார். இன்னொரு பக்கம் சீனியர் சிட்டிசன்ஸோட அனுபவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட வாழ்க்கையும் கொண்டாடுறார். 2023ல வந்த அவரோட புக்கோட டைட்டில பாருங்க, முதுமை ஒரு வரம். இது சும்மா ஒரு புக் டைட்டில் கிடையாதுங்க, இது ஒரு ஆழமான பிலாசபி, சமூகத்துக்கே ஒரு மெசேஜ். டீச்சர், ரைட்டர், அடுத்து 3வது பரிமாணம், சமூகத்துக்கான ஒரு வாய்ஸா அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். அவர் தன்னோட அறிவை கிளாஸ் ரூமோட நிறுத்திக்கல. டிவி, ரேடியோ, பப்ளிக் ஈவெண்ட்ஸ்னு எல்லா இடத்துலயும் அதை பகிர்ந்துக்கிறாரு. நியூஸ் 18 மாதிரி சேனல்கள்ல லைவ் எஜுகேஷன் கைடன்ஸ், ஆல் இண்டியா ரேடியோல ஸ்பீச், அண்ணா சென்டனரி லைப்ரரி மாதிரி பெரிய இடங்கள்ல சிறப்பு பேச்சாளர்னு பலருக்கும் வழிகாட்டியா இருக்கார். அவரோட சமூக அக்கறைக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, தன் செல்வாக்க பயன்படுத்தி 100க்கும் மேற்பட்ட கிராமப்புற பசங்களை ஆல் இந்தியா ரேடியோ நிகழ்ச்சிகள்ல பேச வச்சிருக்காரு. அவங்களோட திறமைய உலகத்துக்கே காட்டியிருக்காரு. இது வெறும் ஒரு சான்ஸ் இல்ல, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நம்பிக்கை. சோ எஜுகேஷன், ரைட்டிங், பப்ளிக் சர்வீஸ், இது எல்லாம் சேர்ந்து என்னத்தை உருவாக்குது? ஒரு தொடர்ச்சியான மரபு, ஒரு லெகசி. ஒரு டீச்சரா ஆரம்பிச்சு ஒரு மென்டாரா, ஒரு ரைட்டரா, ஒரு பப்ளிக் கைடா, இப்படி பல ரோல்கள்ல முனைவர் பத்ரியோட பயணம் பல தலைமுறைகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அவரோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் இன்னொன்னுக்கு உறுதுணையா இருந்திருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? அவரோட அடுத்த புக்கோட டைட்டிலே அதுக்கு பதில் சொல்லும். புன்னகையை பரப்புவோம். இதுதான் அவரோட வாழ்க்கை பிலாசபியோட சாரம். நாம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? அதுக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சரியான அர்ப்பணிப்பும் ஒரு நல்ல நோக்கமும் இருந்தா ஒருத்தரால நிச்சயம் பல துறைகள்ல ஜொலிக்க முடியும்.